அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். அன்பர்களே, நேற்று சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சர்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாங்க. ரொம்ப காரசாரமாக அந்த விவாதம் போச்சு. அது என்னென்னா, எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் திரு விஜய் அவர்கள் அறிவித்தார். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, எங்களுக்கு கார் அவசியம் இல்லை, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. ஸோ அதனை அடுத்து பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள், யாருக்கெல்லாம் வாகனம் இல்லையோ அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், இருக்கிறவங்க இட்ஸ் ஆப்ஷனல், அவங்க மோஸ்ட்லி அப்ளை பண்ண மாட்டாங்க, வேணும்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம சைடில் இருந்து அமைச்சர்களுக்கும் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் அவசியமா அப்படின்னா, இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் தமிழகம் கடன் வாங்கி பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு கார் அவசியமா, அவங்களால தங்களோட வருமானத்தில் கார் வாங்கிக்க முடியாதா அப்படிங்கிற கொஸ்டினை பலரும் எழுப்புறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு எம்எல்ஏவோட மாத வருமானம் 1,05,000, 1,05,000. அந்த வருமானத்திலேயே அவங்க வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது. ஸோ அதுலேயே கூட அவங்க வாங்கிக்கலாம். இதற்காக தமிழக அரசு 180 கோடியை அலோகேட் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. இந்த 180 கோடி விவசாயிகளின் நலனுக்காக உபயோகப்படுத்தப்பட்டிருந்தால் எல்லோராலும் அது வரவேற்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியில் 75,000 வரைக்கும் இப்போ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லை. அதனால் பாமக கட்சியை சார்ந்த எம்எல்ஏ திரு சௌமியா அன்புமணி அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்படி கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கும் எங்கள் கட்சியை சார்ந்த இன்னொரு எம்எல்ஏக்கும் கார் வேண்டாம், அந்த காசை எங்கள் தொகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கிறதுக்கு கொடுங்க, கட்டி கொடுங்க, இல்லை அந்த பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அது ரொம்ப வரவேற்புக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன். இப்படி வசதி நிறைந்த எம்எல்ஏக்கள் அந்த ஃபண்டை விவசாயிகளின் நலனுக்காக பயன்படுத்தினால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காருங்கிறது ஆடம்பர செலவு இல்லை என்ற போதும், அது அத்தியாவசியம் என்ற போதும், இப்போ இருக்கிற நிலைமையில் விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் நிறைய வாட்டி நியூஸில் நீங்கள் இதை பார்ப்பீங்க. இங்கே இத்தனை மூட்டை நெல் மழையில் நனைஞ்சிருச்சு, நெல்மணிகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, இதை சேமிக்க ப்ராப்பரான களஞ்சியம் இல்லை அப்படின்னு நிறைய வாட்டி எவ்ரி நவ் அண்ட் தென் நியூஸில் நாம் பார்க்குறோம். ஸோ இந்த பணம் அதற்காக பயன்படுத்தப்பட்டால் அது ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை வச்சு இந்த உரையை நான் முடிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.